வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பூண்டு முறுக்கு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே வந்து பவுலில் நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூட பொட்டுக்கடலை மாவு, அதை நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பூண்டு, அதையும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். தோல் உரிச்சிட்டு பூண்டை போட்டு மிக்சியில் நல்லா ட்ரையாக அடிச்சுட்டு அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிக்குவோம். இப்போ இது கூடயே எண்ணெய் நான் காய வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நான் இந்த அளவுக்கு பிணைஞ்சிட்டேன், அவ்வளோதான். இப்போ இதில் மாவு எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஹோல்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே நான் ஃபுல்லாக ஆயில் தடவிட்டேன். இப்போ இதில் மாவு வச்சிடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மாவு வச்சிட்டேன். அதுக்குள்ளே போட்டு பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் இதை நம்ம ப்ரிப்பேர் போடுவோம். பாருங்க, அவ்வளோதான், வெந்துருச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு வேக விட்டு தான் நீங்கள் எடுக்கணும். அவ்வளோதான், எண்ணெயை வடிக்கணும். அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, முறுக்கு விட கலர்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்க, தொட்ட உடனே உடஞ்சிருச்சு பார்த்தீங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு முறுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.